இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லேண்ட் 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நீ இவ்வளவு நாளா சும்மா இருந்த மாதிரி தெரியலையேன்னு ரே கேட்க எம்மாவும் அப்படியே நெக்லா சிரிச்சுட்டு, ஆமா நார்மன் நமக்காக தன்னைத்தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், சோ அவனோட உயிரை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்பலாம் முயற்சி பண்ணாத, கிவ் அப் பண்ணிடுறேன்னு. ஆனா நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நார்மன் இறந்து போனது அது அர்த்தமே இல்லாம போயிடும். அதனாலதான் நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிற பிளானை எப்பவும் விட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ரேவுமே பரவாயில்லையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். ஈவன் நான் இவ்வளவு நாளா எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்ததுக்கான காரணமே அம்மா நம்மளை கவனிச்சுட்டே இருந்தாங்க போது அதையே தான் எம்மாவும் சொல்றா. சோ ரெண்டு பேரும் வேணும்னே தான் ஒரு மாதிரி சோகமா எதுவுமே பண்ணாத மாதிரி ரெண்டு பேரும் ஓரமாவே உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா எப்பவுமே அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, ஏதாவது பண்றாங்களா என்னன்னு. ஏதோ ஒரு வாரம் கவனிச்சாங்க அப்படின்லாம் கிடையாது, தினமும் கவனிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேர் மேலேயே அதிக போக்கஸ் வச்சிருந்தாங்காட்டி மிச்ச பேர் மேல அவங்க கண்ணு வைக்கல. டான் அண்ட் கில்டா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற மத்த எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையான ட்ரைனிங் மொத்தத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப கூட எஸ்கேப் ஆகி கிளம்பிடலாம். ஓ அப்படியா, அப்படின்னா சரி எப்ப எஸ்கேப் ஆக போறீங்க, ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க. ஆனா அதுக்கு எம்மா நம்ம நாளைக்கு மத்தியானம் எஸ்கேப் ஆகலாம், உன்னை நைட் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க, சோ அதுக்கு முன்னாடி மத்தியானமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்ல, அதுக்கு ரேவும் இங்க பாரு பட்ட பகல்ல கிளம்புறதெல்லாம் பூட்ட கேஸ் ஐடியா, நைட் டைம்ல எஸ்கேப் ஆகிறது தான் ஷார்ப்பா இருக்கும், நம்ம எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? இசபெல்லா அம்மா காலையில எல்லா குழந்தைங்களையுமே வந்து தன்னோட கண் பார்வையிலே வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் நைட் டைம்ல கேட்கவே தேவையில்லை, இன்னும் சின்ன குழந்தைங்களோட ரூம்ல தான் அவங்க ஒன்னா போய் தூங்கிட்டு இருப்பாங்க. சோ சின்ன குழந்தைங்கள அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது லைட்டா கஷ்டம். ஆனா அதே நேரத்துல அந்த பிரிட்ஜ் வழியா தான் நம்ம எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சோண்டு செக்யூரிட்டியா டைட் பண்ணாலுமே நம்மள ஈஸியாவே வந்து பிடிச்சிருவாங்க. அதனால வேற எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த பிரிட்ஜ் வழியா போறதும் சரியான ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு தான் எங்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு அப்படியே இந்த ஆயில் கேன் எல்லாம் எடுத்து வைப்பான். சோ இந்த வீட்டை கம்ப்ளீட்டா கொளுத்தி விட்டுறலாமான்னு. சோ இந்த வீட்டை கொளுத்தி விடுறதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவோட ரூம் இருக்கும்ல அதை கம்ப்ளீட்டா லாக் பண்ணி விட்டுறணும். சோ அப்பதான் அந்த ரூம்குள்ள போயிட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இங்க என்ன நடக்குங்கிற விஷயத்த அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ஃபயர் நடக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சீக்கிரம் இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி டைட் பண்றதுக்காக வருவாங்க. அண்ட் பிரிட்ஜில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க, இதுதான் சான்ஸ் பிரிட்ஜ் வழியா எஸ்கேப் ஆகிறோம். ஈவன் நெருப்பு பத்திரக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் காட்டுக்குள்ள மறைச்சு கூட வச்சிருக்கேன்னு சொல்ல, அதை கூட பண்ணணும்னு எம்மா ஷாக் ஆகும் போது, கமான் 6 வருஷமா ஸ்கெட்ச் போடுறேன், இது கூட பண்ணலன்னா நானே அசிங்கமா பார்ப்பேன். ஒன்ஸ் நம்ம அந்த செவரு மேல ஏறினதுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிற மத்த ஆர்ஃபனேஜ்லாம் இருக்கும்ல அங்கேயுமே அதையெல்லாம் பத்தி தூக்கி போட்டுருவோம். மேபி நமக்கு லக் இருந்ததுன்னா அந்த இடங்களுமே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சதுங்கும் போது கண்டிப்பா அவங்க நிறைய ஆளுங்களை அனுப்பி விடுவாங்க. சோ இதான் நமக்கான சான்ஸ், இங்க இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆயிரலாம். அதனால இப்போ இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறோம். ஏன் உனக்கு இன்னும் கால் கீது வலிக்குதான்னு கேட்க, நம்ம எம்மாக்கு சரியா இருந்திருக்கும். ரேவும் ஃபியூல் எல்லாம் எடுத்து அப்படியே டைனிங் ரூம்ல ஊத்திக்கிட்டு இருக்கும் போது, ஆமா நீ ஏதோ காட்டுக்குள்ள இந்த ஃபியூல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னையே, அதை யார் எடுத்து ஊத்துறதுன்னு கேட்க, ஒன்னா நீ எடுத்து மத்த பிளான்ட்ல ஊத்தி விடு, இல்லனா டான் கில்டா யார்ட்டையாவது சொல்லி வை. ஆனா இப்பவும் நான் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு போகிறத அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஒரு சில பேரை கூட்டிட்டு போனாலே போதுமானதுதான் அப்படின்னு ரே சொல்லிட்டே இருக்கும்போது எம்மாக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஒருவேளை இந்த வீட்டை பத்தி விடும்போது வீட்டை பத்தி கவலைப்படாம இசபெல்லா அம்மா நம்மளை பிடிக்க வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அதை நீ யோசிச்சியா? நானும் யோசிச்சேன், அதுக்குதான் ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் அந்த ஐடியா என்ன தெரியுமான்னு சொல்லி அப்படியே அந்த ஆயில் எடுத்து அவன் மேல ஊத்திக்கிட்டு, கமானி அம்மா நான் என்ன நானே வந்து கொளுத்திக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் என்னைக்கோ வந்து யோசிச்சு வச்சுட்டேன். அப்புறம் இந்த படிக்கிறது இந்த மார்க் வாங்குறது இது எதுல எனக்கு சுத்தமா என்னைக்கு இன்ட்ரெஸ்டே இருந்தது கிடையாது, அதுல அவ்வளவு ஆர்வம் எனக்கு இருந்ததில்ல. நிறைய மார்க் வாங்கி டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தா கண்டிப்பா அம்மா நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க. என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன 12 வயசு வரைக்கும் வச்சிருந்திருப்பாங்க. 12 வயசு வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னால இப்போ வரைக்கும் இந்த பிளான் எல்லாத்தையும் போட முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது எல்லா கஷ்டமான விஷயத்தையும் நான் பண்ணேன். இந்த 12 வருஷமா நான் இந்த இடத்துல என்ன பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது வெறும் போய் அந்த மான்ஸ்டர்ஸுக்கு நான் உணவாகிறதுங்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அதனால என்ன நானே அழிச்சுக்கிறேன். இந்த இதை புடின ஒரு புக்கை தூக்கி போட அதுல எம்மாவும் நார்மனையும் போட்டோ எடுத்து வந்துருப்பானா. சோ கமான் நார்மனோட சாக்ரிஃபைஸையும் என்னோட சாக்ரிஃபைஸையும் வந்து வீணடிச்சிடாதீங்க, போட்ட பிளான பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண சரியான்னு சொல்லிட்டு அவன் நெருப்பை பத்தி போட, அதுவே இந்த சின்ன குழந்தைங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல அந்த இசபெல்லா தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அப்படியே தாலாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சுட்டு அவங்க ஆபீஸ் ரூமுக்கு போய் ரிப்போர்ட் எழுதலான்னு போக அப்ப பெல் அடிக்கும். ஓகே இன்னைக்கான நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜனவரி 15 ரேவோட பர்த்டேவா, அவனை இன்னைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது திடீர்னு நம்ம எம்மா அலற மாதிரி சத்தம் கேட்க, என்னன்னு இசபெல்லா ஓடி வந்து டைனிங் ரூமை பாக்குறாங்களா, அந்த இடத்துல ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உள்ள ரே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எம்மா பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கேன். இசபெல்லாவும் அந்த ட்ராக்கிங் டிவைஸை செக் பண்ணி பார்க்கும்போது ஆமா ரே அங்கதான் இருக்கிறான், தன்னைத்தானே வந்து நெருப்பு வச்சுக்கிட்டானா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்னும் புரியாம இருக்க, அப்ப கில்டாவும் கீழே இறங்கி வரும்போது உடனே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் வெளியேற்றுன்னு சொல்றாங்களா. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் வீட்டை விட்டு வெளியில வராங்க. இங்க இசபெல்லாவும் எப்படியாவது ரேவோட பிரெயினையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிடலாம் நெருப்பு அணைக்க பாக்குறாங்க. அது வேலை செய்யற மாதிரி தெரியல. எம்மா இங்க நிக்காத, உனக்கு ஏதாவது ஆயிர போதுன்னு சொல்லும் போது எம்மா வாங்க காணோமா, ட்ராக்கிங் டிவைஸ்ல செக் பண்ணும்போது
பார்க்கும்போது இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க போய் பார்த்தா வெறும் காது மட்டும் ஒரு இடத்துல கிடக்க. அப்பதான் இசபெல்லாக்கு புரியுது, ரைட் இந்த பொடி குஞ்சானுங்க காதை எடுத்து நம்மகிட்ட விளையாட்டு காட்டுறாங்கன்னு. காதுல ரத்த சொட்டு சொட்ட நம்ம எம்மா வேகமா ஓடி வர பார்த்தா ஆல்ரெடி காட்டுக்குள்ள பசங்க எல்லாரும் அங்க தயாரா இருப்பானுங்க. ஆனா அந்த கூட்டத்துல நம்ம ரேவுமே அப்படியே வாய பொழுது நின்னுகிட்டு இருப்பான். அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ரே தீக்குச்சி பத்தி தனித்தனே கொளுத்திக்கலான்னு இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எம்மா உள்ள போன அந்த தீக்குச்சியை கேட்ச் பிடிக்க, இங்க பாருப்பா நீ சாருக்கு தயாரா இருக்கிற அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க வந்து 2 பசங்க பொட்டில ஏதோ கொண்டு வந்திருப்பானுங்களா. பார்த்தா நம்ம ரேக்கான புது சொக்காவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரேவோட பழைய சொக்காவையும் வச்சுட்டு கூடவே ஏதோ ஒரு முடி எல்லாத்தையும் வச்சிருந்துருப்பானுங்களா. என்னன்னா ஒரு பாடி எரியுது அப்படின்னா அந்த பாடியோட ஸ்மெல் வேணும்ல, அதுக்காக வாமா அதெல்லாம். அந்த முடியை பார்த்தா ஆனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கொடுத்துருப்பாளாமா. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரேக்கு ஒண்ணுமே புரியாம என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப எம்மா வந்துட்டு புளிச்சுன்னு கண்ணத்திலே ஒண்ணு கொடுத்து, இங்க பாரு தலைவா, நீ சாகருக்கு தயாரா இருக்கிற அப்படின்னா நீ சாகருக்கு பெட்டரான ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ வரையா என்ன அப்படிங்கிற விஷயத்த நார்மன் உங்ககிட்ட சொல்ல சொன்னான். என்னன்னா நம்ம அவன் அன்னைக்கு அந்த செவரு மேல ஏறி போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சில பசங்க டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு பேப்பர் வாங்கிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இருந்திருப்பான். இந்த ரே பையன் நிறைய ஃபியூல் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ கண்டிப்பா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது நம்ம 2 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு அவன் சொன்னானே தவிர அவன் தன்னைத்தானே காப்பாத்திக்கிற ஐடியாலே இருக்கிற மாதிரி தெரியல. அவனே அந்த வீட்டோட சேர்த்து கொளுத்திக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அதனால அவனை சாக விடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆகையால் என்கிட்ட வேற செட் ஆஃப் நியூ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். கூடவே அந்த சிஸ்டர் குரணியா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க விட்டுட்டு போன சில பொருட்களுமே எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் நார்மலா கூட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம எம்மா சோகமா இருந்திருப்பான். ஆனா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டானோட கையில இருந்து அதுக்கப்புறம் தான் எம்மா கிட்ட வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணும் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப கூட நம்ம ரேயோட காதை வந்து அறுத்து எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல எம்மா தான் வேணும்னே அங்க கொளுத்தி விட்டு ரே உள்ள இறந்துட்டியா ரே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலறிந்திருப்பா. அவங்க அம்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்திருப்பா. இங்க எஸ்கேப் ஆகி வந்த எம்மாவோட காதுலயுமே அப்படியே கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப நம்ம ரேயால இன்னும் நம்ப முடியல எப்படி அந்த நார்மன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்னு. பசங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கிற விஷயத்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இசபெல்லா போனாலும் ஆல்ரெடி லாக்ல பார்த்தா சாவி போகாத மாதிரி எதையோ வச்சு உடச்சுட்டு இருக்கானுங்க. இங்க நிறைய பசங்க எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப ரே தான் டான் கிட்ட, ஆமா இவங்களுக்குலாம் உண்மை தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஏற்கனவே தெரியும், அன்னைக்கு எம்மா தான் ஒரு தடவை நார்மன் கிட்ட டான் அண்ட் கில்டா கிட்ட மட்டும் கிடையாது இன்னும் சில பசங்க எல்லார்கிட்டயுமே அம்மாவை பத்தின உண்மையை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா. இந்த பிளான் என்னதான் ரெக்லெஸ்ஸா இருந்தாலுமே இது ஒர்க் ஆகுமோ என்னன்னு சொல்லிட்டு நார்மன் வந்து அந்த சிஸ்டர் குருணிய கிட்ட பேச போற டைம்ல அங்க இருக்கிற ஒரு சில பசங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத ஒட்டி கேட்க வச்சிருந்திருப்பாங்க. இதனால எம்மா சோகமால இல்ல எல்லா பிளானையும் வந்து பெர்ஃபெக்ட்டா போட்டு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கா. சோ எஸ்கேப் ஆயிருக்காக எல்லாரும் அந்த செவருகிட்டையும் வரும்போது ஆனா அதுவே வீடு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல. இந்த இசபெல்லா பார்த்தா ரைட் இன்னும் ரேவும் எம்மா உயிரோட தான் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள போய் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கொடூரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே ரே அங்க இருக்கிற எஸ்கேப் ஆகி வந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஆமா 37 பேர் இருப்போம்ல, நீங்க எல்லாருமே 37 பேராடா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர. ஆனா அதுவே அந்த ஃபில்லுங்கிற பையன் அவங்க அம்மாவோட சொக்காவை பிடிச்சி இழுக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.